ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாஸ்கர் அர்ஜுனன். ஏற்கனவே முதல்மொழி சேனலில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதிகாலையில் எழ சில எளிமையான வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஏன் அதிகாலையில் எழணும்? சும்மா எழுந்து பாத்ரூம் போயிட்டு சில பேர் தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த டைமில் எழுந்திரிச்சு ஏதோ சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி உறுதியாக இருப்பவங்க மட்டும்தான் அதிகாலை 4 மணிக்கு எழ முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசு தான். அதை சரியாக பயன்படுத்த தெரியணும். அதாவது நம்ம நல்லது நினச்சா நல்லபடி பண்ணணும், கெட்டது நினச்சா அதே மாதிரி செயல்படும். அப்போ நைட்டு தூங்கும்போது மனசில் ஒரு வெறி இருக்கணும். அதாவது நான் காலையில் எழுந்து எனது கடமைகளை பண்ணணும் அல்லது தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உங்கள் மைண்டில் இருந்தால் உறுதியாக அதிகாலையில் நமது மனசை நம்ம எழுப்பி விடும். அதனால் நமது மனசை சரியாக பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, அலாரம் ஒரு தடவை வைக்காம 2 அல்லது 3 தடவை 10 நிமிஷம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் வைக்காதீங்க. ஏனென்றால் அந்த நேரத்தில் அலாரத்தை ஆஃப் பண்ண தான் தோணும். ஸோ கொஞ்சம் தூரம் வைங்க மற்றும் நடந்து போய் அலாரத்தை ஆஃப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பழக்கம் தான் ரொம்ப நல்லது. அப்புறம் அதிகாலை எழுந்ததும் சின்னதாக உங்கள் உடலுக்கு ஒரு வார்ம் அப் பண்ணுங்க. அதனால் உங்களுக்குள்ள இருக்கும் அந்த சோம்பேறித்தனம் அப்போ போயிடும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி அலாரம் டோனை ஒரு மோட்டிவேஷனல் சாங் வைங்க. இந்த மாதிரி தினமும் பண்ணும்போது உங்களுக்கு இதே பழக்கவழக்கம் மாறிடும். ஸோ நாம் நினச்ச விஷயத்த மார்னிங் டைமில் பண்ணலாம். இந்த மாதிரி தான் எல்லா அச்சீவ்ஸும் பண்ணியிருக்காங்க. நன்றி நண்பர்களே. இதே மாதிரி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் முதல்மொழி சேனலில் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நன்றி.